சஹாபாக்களான நம்ம ஒண்ணும் தவறே செய்யாத தூய்மையானவர்கள் கிடையாது. நம்ம எண்ணம் தூய்மையா இருந்தாலும் நாமளும் தவறுகளை செய்வோம். தீமையான எண்ணம் இருக்கிற ஒருத்தன் கூட நல்ல ஒரு யோசனையா தர முடியும். சத்தியத்தை யார் சொல்றாங்கன்னு பார்க்காம கருத்தை மட்டுமே பார்க்கணும். சத்தியத்தை எப்பவும் உண்மைப்படுத்தணும். ஹிக்மத் மூமினுடைய தொலைந்து போன சொத்து மாதிரி. அதை எங்க பார்த்தாலும் அவனுக்குரியதா நினைச்சு எடுத்துக்கணும். இதை என்னைக்கும் மறக்காதுங்க. இறை தூதரோட தோழர்களை வரம்பு மீறி உயர்த்தினாங்கன்னா அவங்க நிச்சயமா பாவிங்க தான். அவங்கள நீங்க தவறு செய்யாதவர்களா நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இல்ல ஒரு சாமானியனை விட உயர்வா நினைச்சாலும் அதுவும் தப்பு தான். அப்படி இல்லனா அவர் என்ன சொன்னாலும் சரி, மக்கள் அதை ஏத்துக்கிட்டு கண்மூடித்தனமா பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அல்லாவின் கட்டளைகளை மறந்து அவங்களே இஸ்லாத்தின் எதிரிகளா மாறிடுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். இப்படிதான் மக்கள் சஹாபாக்களை தூய்மையானவர்கள் தவறு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இதனால மக்கள் சொல்லுவாங்க, நம்ம சாதாரண மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், நாங்க எப்படி எங்க கருத்தை சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவே மக்கள் மத்தியில பிரிவினைக்கு காரணமா அமைஞ்சிரும். இதுல சிறந்த நிலைப்பாடு என்னன்னா, சஹாபாக்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். அவர்களுடைய கருத்துக்கள்லயும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. தவறுகள் இல்லாம நடக்க அல்லாஹ் உதவி செஞ்சா மட்டும்தான்